முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதியும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு இலவசங்கள் சார்ந்த விஷயம் தான். ஒரு அப்பா இருக்காரு, பையன் அதை கேட்கணும் அப்படின்றத நம்ம பண்ணிட முடியாது. ஆனா நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து என்ன பண்றீங்க, கொஞ்சமா இலவசங்கள் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட் பண்ணி நீங்க இலவசங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போறீங்க. இப்ப ஏற்கனவே மகளிர் உரிமை தொகைக்கு ஒரு வருஷத்துக்கு 13,720 கோடி ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நீங்க அந்த அமௌண்ட்டை எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்றீங்க, 2,000 ரூபாய் மாத்தீங்க. சோ இப்ப நீங்க அமௌண்ட் 2 மடங்கு இன்க்ரீஸ் பண்றீங்கன்னா டோட்டலா அதுக்கான பட்ஜெட்டும் 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். கிட்டத்தட்ட 30,000 பெரிய ஒரு பினான்சியல் சுமையை தூக்கி தமிழக மக்கள் மேல போடுறீங்க. ஏற்கனவே நம்ம இந்த இலவச போக்குவரத்துக்கு 3,600 கோடி ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஆண்களுக்கும் நீங்க அதை நீட்டிச்சிருக்கீங்க, எக்ஸ்டெண்ட் பண்றீங்க. அப்ப என்னவாகும், அதுவும் ஒரு 5,000 கோடி ரூபாய்க்கு மேல இன்க்ரீஸ் ஆகுது வாய்ப்பு இருக்கு. வீடுகள் கட்டித்தரோம்னு சொல்றீங்க போது அதுவும் நூற்றுக்கணக்கான கோடிகளோ ஆயிரக்கணக்கான கோடியோ அதுக்கும் செலவாகும். ரெண்டாவது, அதுக்கப்புறம் முக்கியமா ஃப்ரீ ஸ்கூட்டர். அரசோட வேலையா அதெல்லாம்? ஸ்கூட்டர் வாங்கி தரலாம் அரசோட வேலையா? ஏற்கனவே கடன் பார்த்தோம்னா 9,4 லட்சம் கோடி ரூபாய் கடன் வச்சிருக்கோம். கடன் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. இதை கேட்கறதுக்கு தமிழ்நாட்டில் ஆட்களே இல்லை. ஏன்னா திமுகவும் அதான் பண்றாங்க, அதிமுகவும் அதான் பண்றாங்க, காங்கிரஸும் அதான் பண்றாங்க, பாஜகவும் அதான் பண்றாங்க, எல்லா ஸ்டேட்ஸ்லயும் அதான் பண்றாங்க. சோ திமுக கூட இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் கேட்க மாட்டாங்க, அதிமுக கூட இருக்கக்கூடிய பிஎன்கே கூட கேட்க மாட்டாங்க, பாஜக கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க அந்த அலைன்ஸ்ல இருக்கீங்க. ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டோட தலைவர் மண்ணடி போட்டிருக்கீங்க. இதுக்கு எதிராக பேசின ஒரே தலைவர் சீமான் மட்டும் தான். என்டிகே மட்டும் அதை பத்தி பேசியிருக்காரு. பணம் எங்க இருந்து வரப்போது இந்த விஷயத்தெல்லாம் பத்தி அவரு பேசுறாரு. ஆண்களுக்கு இலவச பயணம் பேருந்துன்றீங்க, எந்த ஆண் போய் கேட்டா அவங்க கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எல்லாருக்கும் ஃப்ரீ அப்படின்னா யார் பே பண்ணுவா, எப்படி அதை ரன் பண்ணுவீங்க நீங்க? சிம்பிள், பே பண்ண முடியாது, நம்மகிட்ட பணம் கிடையாது. அப்ப என்ன பண்ணுவோம், இப்ப முடிஞ்ச அளவு கடன் வாங்குவாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த லிமிட்டை தாண்டி கடன் வாங்க முடியாதுன்ற சூழல் ஏற்படும் போது திவால் ஆகும். திடீர்னு ஒரு பாயிண்ட்ல பட்டு விடும். நீங்க பண்ற தவறுகள் எல்லாம் சேர்ந்து ஆயிட்டா ஒரு பாயிண்ட்ல படாலும் வெயிட்டோட கீழே விழுந்துடும். நிறைய நாடுகள் அது நடந்திருக்கு. 2011-12 நம்மளோட கடன் 1,11,000 இருக்கு, 11,000 கோடியா இருக்கு. 2015-16 2,11,000 கோடியா நம்மளோட கடன் இருக்கு. 2020-21 4,80,000 கோடி ரூபாவா நம்ம கடன் இருக்கு. 2024-25 9,55,000 ரூபாவா நம்மளோட 55,000 கோடி ரூபாவா நம்மளோட கடன் இருக்கு. சோ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 5 இயர்ஸ்க்கு ஒருக்கா நம்ம கடன் 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இன்னைக்கு இலவசங்களை எதிர்த்து பேசுறது தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இல்ல, என்டிகே தவிர எந்த கட்சியும் இலவசங்களை எதிர்த்து பேச மாட்டேங்கிறாங்க. இலவசங்கள் தமிழ் மக்களுக்கு கெடுதி. ஆனா தமிழ் மக்கள் இலவசங்களை விரும்புறாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுத்தீங்களே, எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? எலெக்ஷன் வந்தா மட்டும் தான் கொடுப்பீங்களா? அப்ப நீங்க எங்களுக்காக கொடுக்கல, உங்களுக்காக தான் கொடுக்குறீங்க, உங்க தேவைக்கு கொடுக்குறீங்க எங்களுக்கு பணம். எலெக்ஷன் வருது அப்படின்னா கொள்ளடிச்சு வச்ச காசை தூக்கி வந்து செலவு பண்ணுவாங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் காசு எடுத்து அது லீகலாவே வந்து மக்கள் கிட்ட கொடுத்து செகண்ட் ஸ்டேஜ். இது ஒரு இதெல்லாம் ரொம்ப அபத்தமா இருக்கு. சுத்தமா கஜானா காலி பண்ற வேலை. ஏன் கொள்ளடிச்ச காசை நான் செலவழிக்கிறது ஒண்ணு, அரசோட பணத்தை ஏன் தேவைக்கு செலவழிப்பேன்? நெக்ஸ்ட் பவருக்கு வரதுக்கு நான் ஏன் தேவைக்கு நான் அரசோட பணத்தை செலவழிப்பேன். நம்ம பணத்தை நமக்கு யூஸ் பண்ணாம அரசியல்வாதிகள் அவங்க பவருக்கு வரதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது பியூர் மிஸ்யூஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ். 40-50 ரூபாய் கோவம் வருது, ஆனா இங்க 4,000 கோடி ரூபாய் என்ன ஆச்சுன்னு கேட்கறதுக்கு இங்க ஆட்கள் இல்ல. மக்களுக்கு அந்த கோவம் வரமாட்டேங்குது. அரசு நம்ம பணம் தான் அரசு கிட்ட இருக்கு. அங்க பணம் கொள்ளையடிக்கப்படுதுன்னா டைரக்டா நம்ம தான் அஃபெக்ட் பண்ணும். அந்த புரிதல் மக்கள்கிட்ட இல்ல. அது வந்துருச்சுன்னா நம்ம சொசைட்டி மாறும். இன்னைக்கு எனக்கு அது ரொம்ப வருத்தம். என்டிகே மட்டும் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இலவசங்கள் தப்புன்ற ஸ்டாண்ட் என்டிகேக்கு மட்டும் தான் இருக்கு. இப்ப இது கரெக்டான ஸ்டாண்ட். ஆனா இதனால உங்களுக்கு பாதிப்பு தான் வரும் இந்த ஸ்டாண்டால. இன்னொரு பக்கம் ரோடு சரியில்லை, தண்ணி வரல, அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு புலம்புறதும் இருக்கு.